Hello viewers. தமிழ்நாடு அட்மிஷன் 2025 TNA 2025ல நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை OMRல இருக்க செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் TNAல வர காலேஜஸ் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் பார்த்துருக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்காகவே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோ அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறது சென்னை OMRல இருக்கிற செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கு எப்படி இருக்க போகுது, தென் லாஸ்ட் இயர் என்னென்ன கோர்சஸ் இருந்துச்சு, தென் அந்த ஒவ்வொரு கோர்ஸ்க்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். இந்த காலேஜ் ஒரு ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1149 தான் கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து சென்னை OMR சோழிங்கநல்லூரில் நியர்பை சோழிங்கநல்லூர் பக்கத்தில் OMR அந்த ரீஜனில் இருக்குது காலேஜஸ். வந்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் வந்து 15 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு தாம்பரம் இருக்குது. அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். தென் காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.stjosephstechnology.ac.in இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. இது ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், தென் அட்டானமஸ் காலேஜும் கூட. டோட்டலாக இங்கே வந்து 7 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. 7 கோர்சஸில் ஒரு 3 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேட்டட் வாங்கியிருக்கிறாங்க. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ்ஸில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 9500 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரூம் ரெண்ட் வந்து 5000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து மினிமம் ஒன்று கிடையாது, அதிகபட்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் லாஸ்ட் இயர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் இது இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். எக்ஸ்பெக்டட் ஃபஸ்ட்டு வந்து இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃபில் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா, சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து 60 சீட்ஸு உங்களுக்கு வந்து 2024 அதாவது லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைங்களா, இங்கே வந்து OC வந்து 170.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 165, தென் BCM 159, தென் MBC 162.5, SC 137.5, தென் SCA 156 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 188லேருந்து 164 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 சீட்ஸ் 2011ல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 137 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 121.5, தென் BCM 126, தென் MBC 119, தென் SC 103.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 176லேருந்து 131 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டோட்டலாக வந்து இங்கே 240 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது 4 இன்டேக்கு 2011ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. NBA அக்ரிடேட்டட் வாங்கின ஒரு கோர்ஸ். OC பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 171 வரைக்கும் போயிருக்கு. தென் BC 166.5, தென் BCM 166.5, தென் MBC 162.5, தென் SC 133, தென் SCA 131.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 189லேருந்து 165 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து GGG எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 2011ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 159 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 155, தென் BCM 142.5, MBC 149.5, தென் SC 111.5. இந்த வருஷம் நம்ம வந்து 186லேருந்து 152 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ECE இங்கே வந்து ட்ரிபிள் இன்டேக் 180 சீட்ஸு 2011ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு, உங்களுக்கு NBA அக்ரிடேட்டட் வாங்கின ஒரு கோர்ஸும் கூட. OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 171 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 165.5, தென் BCM 162, MBC 163, தென் SC 126.5, தென் ST 116.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 188 164 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக கேட்குற ஒரு கோர்ஸ் இங்கே டோட்டல் வந்து 246, அதாவது 4 இன்டேக்கு 2011 இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ், NBA அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ் கூட ஒரு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 176 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். தென் பிசி 169, தென் பிசிஎம் 168, தென் எம்பிசி 164, தென் எஸ்சி 134, தென் எஸ்சிஏ 115.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 188 170 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு டோட்டலாக வந்து 180 சீட்ஸு, ட்ரிபிள் இன்டேக்கு 2021 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு கோர்ஸ். ஆக்சுவலாக வந்து NBA கிரேட் வாங்கலை. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 169.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 165.5, தென் பிசிஎம் 162.5, தென் எம்பிசி 163, தென் எஸ்சி 138 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 182 166 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டோட்டலாக வந்து 7 கோர்சஸில் உங்களுக்கு நியர்லி வந்து உங்களுக்கு 4 கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸில் இருக்குது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து 170 ரேஞ்சஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம 165க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் 170க்கு போது ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 165 வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். தென் அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் 165 ரேஞ்சஸில் வச்சுக்கலாம். தென் 150 ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா 150ல் அபோவ் 150 எலக்ட்ரிக்கல் வந்து ட்ரிபிள் வந்து ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 130 வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. சரிங்களா? இதுதான் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அட் ப்ரெசென்ட் இருக்கிற நீங்கள் இந்த கட் ஆஃப்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேஸ் நீங்கள் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்பைன் பண்ணி கூட நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். பட் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நியர்லி ஒரு 10 மார்க்ஸ் வந்து டிஃபரன்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங்கும் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பட் ஆனால் ரெண்டுமே ஒரே கேம்பஸில் தான் இருக்குது. பட் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிளான் பண்ணுறவங்களுக்கு நீங்களா நீங்கள் அப் டு வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் அது சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் 170 ரேஞ்சஸ் 170 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தென் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் கொடுக்கலாம். அதை தவிர சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேர்த்து நீங்கள் வேறு கோர்சஸ் கொடுக்கணும் 165 வரைக்கும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பார்க்கலாம். தென் அதை தவிர்த்து நீங்கள் ட்ரிபிள் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 150 and 140 ரேஞ்சஸில் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரிபிள் அண்ட் மெக்கானிக்கல் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.